நீங்க ஆன்லைன்ல மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க தேடிட்டு இருக்கீங்களா? டெஃபினட்டா உங்களுக்கான வீடியோ தான் இது. அண்ட் நீங்க வந்துட்டு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிசினஸாவும் பண்ணலாம். ஆர் நீங்க வந்து ஒரு பார்ட் டைமாவும் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க வந்து அ ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க டெஃபினட்டா இத வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்பா கூட பண்ணலாம். ஆர் நீங்க வந்து அம் நீங்க உங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்து கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் நல்லா இருக்கு அப்படின்னா, டெஃபினட்டா உங்களுக்கு நீங்க வந்துட்டு இதுக்கு நீங்க வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து டைம் அண்ட் ஸ்கில்ஸ் வந்துட்டு எஃபோர்ட்ஸ் எல்லாமே நீங்க இதுக்கு போடுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரெவென்யூ ஜெனரேட் ஆகும். சரிங்களா? ஸோ நான் வந்து ஜெகதீஷ். நான் அமேசான் கேடிபில நான் நெறைய பப்ளிஷ் பண்ணி நானும் எர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் கேடிபில எப்படி வந்துட்டு புக் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எது மாதிரியான புக்கெல்லாம் இப்போ வந்துட்டு நல்லா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அண்ட் உங்களாலையும் இது மாதிரியான புக்கு போட முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சால் போதும். அண்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் இது மாதிரியான விஷயங்கள் பண்ணனா போதும். காப்பி பேஸ்ட் இது மாதிரியான விஷயங்கள் பண்ணனா போதும். அண்ட் இது வந்து ஓவர் நைட்டில் உங்களால் இமீடியட்டாக உங்களால் ரெவன்யூ ஜெனரேட் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆர்கானிக்காக சேல்ஸ் ஆகிறதுக்கு. பட் இன்கேஸ் நீங்கள் வந்து ஆட் ரன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்துட்டு அதுக்கும் சம் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டோட உங்களுக்கு வந்துட்டு ரெவன்யூ கிடைக்கும். சரிங்களா? ஸோ நான் வந்துட்டு இது வரைக்குமே எனக்கு வந்து நான் ஆர்கானிக்காக மட்டும்தான் நான் சேல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 50 புக்ஸ் பக்கமாக நான் போட்டுட்ருக்கேன். அண்ட் நிறைய என்னோட ரெவன்யூவும் நான் வரக்கூடிய வீடியோஸில் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணுறேன். அண்ட் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வீடியோவில் ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன் மாதிரியா இருக்கக்கூடிய புக்ஸ் தான். அது வந்து ரொம்ப கம்மியான புக்ஸ் தான் இருக்குது. அண்ட் எப்பயுமே அமேசான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்டடான வந்து ஒரு வெப்சைட்டு. நீங்கள் வந்துட்டு இது ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் வேர்ல்டுலேயே வந்துட்டு உங்களால் வந்துட்டு ஒரு இடத்துல வீட்டில் இருந்துக்கிட்டே வந்துட்டு உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் அண்ட் தென் கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் வித் இன்டர்நெட் கனெக்ஷனோடு இருந்ததுன்னா போதும். டெஃபினட்டாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிற வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து பேசிக்காக வந்து ஒரு கலரிங் புக் கிரியேட் பண்ணுறது, எப்படி கவர் கிரியேட் பண்ணுறதுங்கிற வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒன் பை ஒன்னாக. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் என்னோட மெயில் ஐடி இருக்குது. மெயிலுக்கும் வந்துட்டு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மோர் ஓவர் நீங்கள் வந்து ஒரு இன்டர்மீடியட்டாக இருந்துட்டு எனக்கு சேல்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது, எனக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஐடியாஸ் எல்லாமே வந்துட்டு நான் ஒரு கோர்ஸாக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கோர்ஸ் வந்துட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் கமெண்ட் செக்ஷன்லேயும் நான் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி வாங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு உங்களால் வந்து எந்த ஒரு பைசாவும் செலவு பண்ணாமல் எப்படி இது மாதிரியான இன்டீரியர் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதுவும் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு புக்கோட ரெவன்யூ எவ்வளோ வந்துட்டு இருக்கு, அது உங்களால எப்படி போட முடியும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க பார்ப்போம். அந்த நிச்சு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாட்டிஸ்ஃபையிங் பேட்டர்ன்ஸ் கலரிங் புக் அப்படிங்கிறத இதோட நிச்சு. இது கிட்டத்தட்ட இப்போ நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய நிச்சு தான். சரிங்களா? ஸோ இது பாருங்க, கிட்டத்தட்ட ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. பட் சாட்டிஸ்ஃபையிங்காக வந்துட்டு அதாவது எப்படி வந்து கலரிங் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு அந்த ஆத்தர் வந்துட்டு கிரியேட்டிவிட்டியாக வந்து பண்ணியிருக்காரு. அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்ஐ அலி அப்படின்ட்டு அவரோட நேமு ஆத்தரு. ஸோ அவர் ஆடும் ரன் பண்ணிட்டு இருக்காரு இப்போ கரண்ட்டாக. ஏன்னா இப்போ வந்துட்டு நல்லா ரீச் ஆகக்கூடிய டைமு. நிறைய பேர் வந்துட்டு கிஃப்டாகவும் வந்துட்டு நிறைய பேர் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு வால்யூம் 1, இது வந்து வால்யூம் 2. சரிங்களா? இது இந்த இந்த புக்கு வந்து வால்யூம் 2. ஸோ போத் நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 30 பேஜ் மட்டும்தான் கலரிங் பேஜஸ் இருக்குது. அண்டு இதோட இன்டீரியர்ஸ் வந்துட்டு நம்ம ரீட் சாம்பிளில் போய் பார்த்தோம்னா ஒரு சில டைமில் நம்ம பார்க்க முடியும். பட் இப்போ கரண்ட்டாக வந்துட்டு நம்மளால வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு சாம்பிளுக்கு ஒரு பேஜ் மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க முடியுது. பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும். இதுக்கு வந்து கலரிங் பண்ணுற மாதிரி. சரிங்களா?
எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா, இங்கே பாருங்க, இது மாதிரியான கலரிங் புக்கு வந்து நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் இதோட புக்கு. இந்த ஒரு புக்கோட ரெவன்யூ மந்த்லி எவ்வளோ இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே வந்துட்டு ஒரு புக்கோட ரெவன்யூ எதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படிங்கிறத இதோட ரேங்கிங் ப்ளஸ் இது டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து 63 தான். சரிங்களா, அது ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ 3776 இப்போ கரண்ட்ல வந்துட்டு 3757 அப்படின்னு இருக்கு. அந்த பேப்பர் பேக் amazon.comல மட்டும்தான் இது பேஜஸ் இருக்கு. அந்த இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9.99 அப்படின்னு இவங்க வந்து கோட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளோட புக்கு நாமளே ப்ரைஸ் கோட் பண்ணிக்கலாம். பட் சம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எடுக்கும். அண்ட் தென் அவங்க வந்து டெலிவரி சார்ஜஸுக்கு போக நம்மளுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு 60% அதில் வந்துட்டு நம்மளுக்கு ரெவன்யூ கிடைக்கும். ஸோ இதில் பாருங்கள் 9.99 அப்படிங்கிறப்ப ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 7 புக்ஸ் சேல்ஸ் ஆகுது. அண்ட் மந்த்லி வந்து 833 புக்ஸ் சேல்ஸ் ஆகுது. அண்டு மாதத்துக்கு வந்து $3203 வந்துட்டு ஏர்ன் பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா, இதே நம்ம இந்தியன் ருபீஸில் நம்ம கால்குலேட் பண்ணால் 2,70,486 ருபீஸுக்கு வந்துட்டு இந்த ஒரு புக்கு மட்டும் சேல்ஸ் ஆகுது. சரிங்களா, இது வந்து நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூஎஸ்ஏல மட்டும். பட் அதர் மார்க்கெட்ஸ்லையும் இன்னும் நல்லா சேல்ஸ் ஆகும். இதோட ரிவ்யூஸும் நல்லா இருக்குது. சரிங்களா, ஸோ இது மாதிரியான புக்ஸை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்துட்டு கேட்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து பேட்டர்ன் கிரியேட் பண்ணுறது தான். சரிங்களா, ஸோ பேட்டர்ன் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ repper.app அப்படின்னு இருக்கு. இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அண்டு இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். சரிங்களா, இது வந்து 14 days ஃப்ரீ அக்சஸ். இதுக்கு வந்து கிரெடிட் கார்டு எதுவும் கிடையாது. நீங்கள் வந்துட்டு 14 days ஃப்ரீயாகவே நீங்கள் வந்துட்டு இது மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அண்டு இது வந்துட்டு பிஓடி அதாவது பிரிண்ட் ஆன் டிமாண்டுக்கு நீங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரை ஃபார் ஃப்ரீ அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு பேட்டர்ன் இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த பேட்டர்னில் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் வேணும். ஓகேங்களா, ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா, ஸோ இந்த இமேஜ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சேஞ்ச் இமேஜ்ன்ற கொடுத்தீங்கன்னா கெட் ஃப்ரீ ட்ரையல்னு இருக்கும். நீங்கள் வந்துட்டு இதில் சைன்இன் பண்ணணும். சரிங்களா, ஸோ சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ சைன் அப் பண்ணல அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு கொடுத்துக்குங்க. ஸோ சைன்இன் வித் இமெயில் அப்படின்னு கொடுத்துக்குங்க. சரிங்களா, ஸோ இது அக்கௌண்ட் வெரிஃபை ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு இமெயில் ஹேஸ் பீன் வெரிஃபைடுன்னு வரும். ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்மளோட உள்ளே போகிறோம். சரிங்களா, கொஸ்டின்ஸ் நம்ம கேட்குது. ஸோ நம்ம இலிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் பிரிண்ட் ஆன் டிமாண்ட் ப்ராடக்ட்னு கொடுத்துட்டு ஆன்சர் கொடுத்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஸோ அகேன் நம்ம கிளிக் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இது புதுசாக வந்துட்டு ஒரு இது கொடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ நான் ஆல்ரெடி இதுக்குன்னே வந்துட்டு ஒரு பேட்டர்ன் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, ஸோ நான் இந்த சிம்பிள் கொடுத்தனா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள். சரிங்களா, ஸோ இப்படி இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு இப்போ நீங்கள் இந்த கர்சர் வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல எப்படி நீங்கள் மூவ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்து இந்த இடத்துல வந்து பேட்டர்ன் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி ஓகேங்களா, ஒரு பேட்டர்ன் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடு பேட்டர்னா கொஞ்சம் பெருசாகவும் இருக்கணும், கிளியராகவும் விசிபிள் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, அது மாதிரி நீங்கள் வந்துட்டு பேட்டர்ன் கிரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒன்ஸ் ஓகே அப்படின்னா அந்த பேட்டர்ன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்துட்டு சாம்பிளுக்கு நான் வந்து இதை நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா, கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம்.
எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் கூட நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லொக்கேஷன் கேட்கும். நான் அகெயின் வந்து டவுன்லோட்ஸ்லேயே கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் சேவ் கொடுக்குறேன். சரிங்களா? சேவ் கொடுத்தோன்னே இப்போ என்ன ஆகுதுன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடுது. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 3D இதில் கூட இது வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள் எந்த மோடில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கூட நம்ம இதில் பண்ண முடியும். அது மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம இதில் ஜெனரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு பில்லோவை வச்சு இது ஷோ பண்ணுது. நம்மளுக்கு வந்துட்டு பில்லோ அதில் வேண்டாம். நம்மளுக்கு வந்து சர்ஃபேஸ்ன்னு கொடுத்துக்கலாம். அண்டு டைல் அப்படின்னா இது மாதிரி வரும். சரிங்களா? டைல் மாதிரி வரும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி வந்துட்டு உங்களுக்கு தேவையோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். என்னை கேட்டால் நீங்கள் வந்து அகெயின் வந்துட்டு சர்ஃபேஸே இருக்கட்டும். ஓகேங்களா? இதில் பாருங்கள் இதுலேயும் நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸேடுன்னு இருக்குது, இதில் கிராஸ்ன்னு இருக்குது, அண்டு இதில் வந்துட்டு ஆக்டோஜன் இருக்குது. நீங்கள் கிராஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து இதை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு எது மாதிரியான பேட்டர்ன் வேணும், உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னா எப்படி வேணுமாலும் அப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து ஆங்கிள் இருக்குது அண்ட் ரொட்டேஷன்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்டு இதை வந்து நீங்கள் அகெயின் எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். நான் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு நான் அகெயின் எக்ஸ்போர்ட் இந்த இடத்துல கொடுக்குறேன். அகெயின் மறுபடியும் சேவ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம் கிரியேட் பண்ணது வந்து இதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் இருக்கும். ஸோ டவுன்லோட்ஸில் நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் இது ஒரு பேட்டர்ன், அது ஒரு பேட்டர்ன். இது மாதிரி நீங்கள் வந்துட்டு எத்தனை டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அண்டு அதில் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் திங் நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு அதில் கொடுக்கும்போது அதாவது ஏஐ ஜென்ரேட் பண்ண மாதிரி வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? இது ஒன்று அண்டு இது ஒன்று. இப்போ 2 நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி கிரியேட் பண்ணிட்டு ஒன்ஸ் வந்து நீங்கள் இது மாதிரி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்வா இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேன்வாவில் நாம் வந்து அப்லோட் பண்ணணும். சரிங்களா? ஸோ கேன்வாவில் வந்து நம்ம இப்போ அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கேன்வா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து கேன்வாவில் இருக்கோம். அண்டு இப்போ வந்து நம்ம வந்து கிரியேட் டிசைன் கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து கஸ்டம் சைஸு. ஸோ அவங்க எது மாதிரியான டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம கோத்ரூ பண்ணலாம். ஸோ அவங்க கொடுக்குற மாதிரியான டைமென்ஷன் நம்மளும் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? 8.5 × 11 இதை வந்து இன்ச்சஸில் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து 8.5 இந்த இடத்துல 11 அப்படின்னு கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு கிரியேட் நியூ டிசைன் அப்படின்னு கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி கிரியேட் நியூ டிசைன் அப்படின்னு டிசைன் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். அதாவது ஒர்க் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன பண்ணலாம்னா அப்லோடு ஆப்ஷன் கொடுத்துட்டு 2 பேட்டர்னும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணாத அப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபார்மேட்டுக்கு வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு பேஜுக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு பேஜுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் எல்லாமே வந்துட்டு ஹை குவாலிட்டியில் இருக்கணும். ஏன்னா லோ குவாலிட்டியில் இருந்ததுன்னா உங்களோட புக்கு வந்து பிளாக் ஆயிரும். அதை நீங்கள் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் அதுதான். ஸோ இது மாதிரி நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் பண்ணி நீங்கள் வந்து ஹை குவாலிட்டியில் வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலும் சரி, யூடியூப்லேயே கூட நிறைய ஐடியாஸ் இருக்கும். எப்படி வந்து ஹை குவாலிட்டியில் வந்துட்டு நம்ம இமேஜ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ எப்பயுமே வந்துட்டு ஒரு பேஜ் விட்டு ஒரு பேஜ் வந்து இருக்கிற மாதிரி. சரிங்களா? ஒரு 30 பேஜஸ் இது மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பிஎன்ஜின்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா பிடிஎஃப் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் CMYKன்னு கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுங்க. ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நாம் இது கிரியேட் பண்ண இன்டீரியர் இதை தான் நாம் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கவர் கிரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? இது நான் ஜஸ்ட் சாம்பிளுக்கு நான் 1, 2 வந்துட்டு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப டைம் கன்சியூம் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து கவர் கிரியேட் பண்ணணும். ஸோ கவரும் வந்துட்டு நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து ஒரு 100 இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு கூட நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இது மாதிரி ஒரு பேஜ் இப்படி இருக்கும், நெக்ஸ்ட் ஒரு பேஜ் பிளாங்காக இருக்கும், நெக்ஸ்ட் பேஜ் இப்படி கலர் பண்ணுற மாதிரி இருக்கும். எதனால் இந்த இடத்துல பிளாங்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கலர் அடிக்கும் போது பேக் சைடு வந்துட்டு சேடாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா இது வந்து கவர் பண்ண முடியாது. அதனால தான் நெக்ஸ்ட் பேஜ் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர் கிரியேட் பண்ணணும். ஸோ கவர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேடிபி கவர் கால்குலேட்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த லிங்க் போயிட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து இப்போ பேப்பர் பேக்கு அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிங்க. அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு அண்டு ஒயிட் பேப்பர் இதில் வந்து 8 லெஃப்ட் இன்ட்டு ரைட்டு இன்ச்சஸ் தென் 8.5 × 11 அந்த 100 பேஜஸ்க்கு போடுற மாதிரி இருந்தால் கூட 100 பேஜஸ்க்கு நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு கால்குலேட் டைமென்ஷன் கொடுத்தீங்கன்னா, ஸோ இது மாதிரியான ஃபுல் கவர் கால்குலேஷன் வரும். இப்போ நம்ம எகெயின் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்துட்டு இந்த பேஜுக்கு ஓப்பன் ஆகும் பண்ணணும். ஸோ எகெயின் கேன்வாவை என்டர் அடிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ வந்து எகெயின் நம்ம இந்த இடத்துக்கு கொடுத்துட்டு இங்கே வந்து அவங்க கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து பிக்சல் தான் இருக்கும், இங்கே வந்து இன்ச்சஸ் மாற்றிட்டு இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு ஹைட்டு இதை காப்பி பண்ணிக்கிங்க, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? தென் கிரியேட் எ நியூ டிசைன் அப்படின்னு கொடுத்துங்க. ஸோ கொடுத்த உடனே உங்களுக்கு வந்துட்டு அதுக்கு உண்டான ஒர்க் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து கலர் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு லைட் கலரில் இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி சாட்டிஸ்ஃபைங் பேட்டர்ன் கலரிங் புக் அப்படின்னு நம்ம இங்கே டைப் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம இது பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது டவுன்லோட் டெம்ப்ளேட்டுன்னு கொடுத்துட்டு ஸோ இது வந்து டவுன்லோட் ஆகும். ஆனதுக்கப்புறம் இந்த டெம்ப்ளேட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா? அது ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைப் பண்ணுற அந்த டைட்டில்ஸ்லாம் வந்துட்டு எக்ஸீட் ஆகக்கூடாது. அந்த ஒரு லிமிட்டு இதுக்குள்ளே தான் இருக்கும். இல்லைன்னா கவர் வந்துட்டு நிறைய டைம் எரர் வரும். சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நான் அது கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபைலு. ஸோ இதை அப்படியே நான் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ட்ராக் அண்ட் ட்ராப்னால் அப்படியே இழுத்து நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அப்படியே போயிட்டு பேஸ்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். நான் அதிகபட்சமான ஒர்க்கு இது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு பேசிக் பிகினராக இருக்கிறப்ப கொஞ்சம் லைட்டாக டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இது வந்து பொசிஷன் வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல கொஞ்சம் ட்ராக் பண்ணி விட்டுடலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து கலர் ஆல்ரெடி நம்ம வந்து லைட் க்ரீன் வச்சாச்சு. இந்த இடத்துல டிரான்ஸ்பரன்சின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கம்மி பண்ணிக்கோங்க. சரி, எதுக்கு கம்மி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஒர்க் ஸ்பேஸில் மட்டும்தான் நம்ம வந்துட்டு டைட்டில் சப்டைட்டில் எல்லாமே கொடுக்கணும். இதுக்கு மேலே வந்து ஆரஞ்சு கலருக்கு வெளியே போகக்கூடாது எந்த ஒரு டெக்ஸ்ட்டும். சரிங்களா? ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு ஆட் ஹெட்டர்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்படி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டைட்டிலே கொடுத்துக்கலாம். சாட்டிஸ்ஃபையிங். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை கொடுக்குறேன். இதே நீங்கள் ரிப்பீட்டடாக டைட்டில் இதை கொடுத்துக்கலாம். பட் சப்டைட்டில் வந்துட்டு வேறு ஒரு டிஃப்ரெண்ட் இது வேரியேஷனில் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ எகெயின் வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இமேஜ் வந்து இதில் இருக்கிற மாதிரி போட்டுக்குங்க. சரிங்களா? இப்படி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்டு இப்போ பாருங்கள், இதை வந்துட்டு அந்த டிரான்ஸ்பரன்சி அதிகப்படுத்துங்க. ஓகே, இப்படி இருக்கட்டும். ஸோ இந்த இன்டீரியர் வந்துட்டு கொஞ்சம் அதாவது தெரிகிற மாதிரி இருந்துட்டு அண்டு இந்த டைட்டில் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிட்டு இந்த இடத்துல கேபிட்டல் லெட்டரில் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் அப்பர் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்துட்டிங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் மாறிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக்கோட கவரும் வந்துட்டு அவங்க பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகிற மாதிரி இது மாதிரி ஒரு ரெண்டு பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி. சரிங்களா? இப்படி ஒன்று போட்டுக்கலாம். எகெயின் இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா, இதையும் வந்து நம்ம சின்னது பண்ணிட்டு எப்படி நம்ம அங்கே இன்டீரியர் கொடுத்துருக்குறோமோ அந்த 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 இதில் வந்துட்டு அந்த பேட்டர்னில் வந்துட்டு எகெயின் இதுலேயும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா பேஸ்ட் பண்ணணும்.
ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒன்று மட்டும் நான் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் சைஸ் பெருசும் பண்ணிக்கலாம். பெருசு பண்ணுற வரைக்கும் நல்லது, கிளியராக தெரியும். தெரிஞ்சால் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு விசிபிள், எந்த அளவுக்கு விசிபிளாக இருக்குதோ நம்மளோட டைட்டிலும் நம்மளோட கவரோட டீட்டெயில்ஸும் நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளோட புக்ஸ் வந்து ஆர்கானிக்காக சேல்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் வந்து நம்மளோட கவர். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும் கவரு. ஸோ இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த இடத்துல கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா வேறு கலர் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு வேறு வந்து எனக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இது மாதிரி வேணுனாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான், கவர் கிரியேட் பண்ணியாச்சு. முடிஞ்ச வரைக்கும் இந்த பேக் சைடில் வந்துட்டு நிறையா வந்துட்டு ப்ரிவியூ இருக்கிற மாதிரி போட்டுக்குங்க. ஓகேங்களா? ஸோ பேக் சைட் மீன்ஸ் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இந்த இதெல்லாம் இந்த இந்த பேக் சாலிட் லைன் இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு இந்த இன்டீரியர்ஸ் வந்துட்டு விசிபிளாக வர மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டெலிட்டே பண்ணிடுறேன். ஓகேங்களா? போதும். ஸோ இப்போ வந்து நம்ம கவரும் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு நான் வந்து கவர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இதில் வந்துட்டு நீங்கள் வந்து கவர் கிரியேட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஸோ டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது 2 ஃபைலையும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதான். இது மாதிரி உங்களால் எத்தனை கிரியேட் பண்ண முடியுமோ ஸோ அத்தனை நீங்கள் வந்துட்டு கவரு, பேட்டர்ன்ஸ், கலரிங் புக்கு, நிறைய ஐடியாஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அமேசானில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸோ அமேசானில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய நிச்சஸில் என்னென்ன அப்படின்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ என்னோடய வீடியோஸ் பேசிக்கில் இருந்தால் நீங்கள் வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு ஐடியா கிடைக்கும். அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் ஒரு ஜென்யூனான இன்கம் வேணும், ஒரு ஃபுல் டைம் பிஸ்னஸோ அல்லது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி எனக்கு வந்து அமேசானில் கிடைக்கணும் அப்படின்னா, அதாவது ஒரு ரெவன்யூ கிடைக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக அமேசான் கேடிபி உங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் see you in the next video. Take care. Bye.